ஏங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. இந்த பைத்தியக்காரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாத்தீங்களா? என்ன இலகியாச்ச பண்ணி தொலைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு கேளுன்னு எத்தனை நாள் படிச்சு படிச்சு சொல்லியிருப்பேன். அறிவு இருக்கா இவளுக்கு? தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்து இப்ப எப்படி மாட்டிக்கிட்டா பாருங்க. ஆமா சுந்தரி, நமக்கே தெரியாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்துருக்கா. என்ன சொல்றதுனே தெரியல. அவள அந்த கோலத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆதங்கமா இருக்கு தெரியுமா? ஏங்க இப்ப என்னங்க பண்றது? எப்படியாச்சும் அவளை வெளியே கொண்டு வரணுங்க. சுந்தரி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. வக்கீல் வச்சு பேசி பார்த்தாச்சு, பெரிய ஆபீசர் மூலியமாவும் பேசி பார்த்தாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் எல்லாத்தையும் பண்ணான்னு அவ வாயாலே ஒத்துக்கிட்டு அதை வீடியோவை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல சுந்தரி. ஏங்க எங்க அப்ப நம்ம பொண்ணு காலம் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாளா என்ன? சுந்தரி, இவங்க மட்டும் எப்படியாச்சும் கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பொண்ணு வெளியே வந்துருவா. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடலன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இவனுங்க எப்படி வாபஸ் வாங்குவானுங்க? இவனுங்க தான் அவளை எப்படா தூக்கி ஜெயில போடணும் காத்துட்டு இருக்கானுங்களே. சுந்தரி, எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வக்கீல் என்ன சொல்றாருன்னா, வீடியோ ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால பெயில் கூட கிடைக்காதுன்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு ஒரு பிரோஜனமும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுறீங்களே, அவ வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும்? சுந்தரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னால முடிஞ்ச வரை நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாச்சும் இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும். கேஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க உள்ளவங்க தான் வாபஸ் வாங்குவாங்களான்னு தான் தெரியல. ஐயோ ஐயோ, நான் எத்தனை நாள் இவகிட்ட தலபாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டு தொலைஞ்சாளா? எதையாச்சும் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கன்னு அவ இஷ்டத்துக்கு பண்ணி இப்படிதாங்க. ஏற்கனவே அமிர்தா ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுலயே இவனுங்க அவளுங்க மேல சரியான கோவத்துல இருந்தானுங்க. இப்பதான் அது கொஞ்சம் சரியான மாதிரி இருந்து அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை கிளப்பிட்டாளாங்க. இப்ப என்னங்க பண்றது? அந்த கோவத்துக்கும் சேர்த்து இவளை என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரேடியா வைக்கணும்னு தானே நினைப்பானுங்க. ஐயோ கடவுளே, நான் பெத்த பசங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன். எல்லாம் இப்படி நாசமா மண்ணுக்கு மண்ணா போயிட்டு இருக்கே. சுந்தரி, இப்படியே புலம்பிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் சுந்தரி. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு வாழ்க்கை அந்தால நாசமா போயிடுச்சு. காலம் முழுக்க ஜெயில தான் இருந்து கஷ்டப்படணும் போல. மீனாட்சி, எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசி அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வர சொல்ல வேண்டாம், அவளை வெளியே எங்கேயாச்சும் தங்கி இருக்க சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான் சுந்தரி. என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இவனுங்கெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டானுங்க. சுந்தரி, நீ பேசி பாரு எப்படியாச்சும். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சக்தி ரெண்டு பேர்கிட்டயும் பேசி பாரு. அவனுக்கு எதுவும் சரி வரலன்னா நேரா சுந்தர மச்சான் கிட்ட பேசி பார்க்கலாம். என்ன பண்றதுனே சத்தியமா தெரியலங்க. பேசி பாக்குறேன். இவ பண்ண காரியத்துக்கு பண்றதுதான் பண்ணி தொலைஞ்சா. அதை ஒத்துக்கிடாம கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாதனால சொல்லி முடிச்சால. இதுல வேற வீடியோ வேற எடுத்திருக்கானுங்க. மீனாட்சி, இப்ப புலம்பிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. நீ போய் சீக்கிரமா பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்ற வழியை பாரு. எஃப்ஐஆர் மட்டும் போட்டுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டா நம்ம கோர்ட்டு கேஸ் தான் அலைய வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வாபஸ் வாங்கினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரிங்க, நான் இப்பவே போய் பேசி பாக்குறேன். பேசுறேன். சரி சுந்தரி, சீக்கிரமா போய் பேசு. ரியாக்கா, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா குளிச்சுட்டு வரேன்னு சொன்னா. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது எப்படி ரியாக்கா? காலையில எழுந்த உடனே கரெக்டா குளிச்சுட்டு தான் வெளியே வரா. அது எப்படி? நம்மளால முடியாதுப்பா. ஆமா அபி, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நானாச்சும் பரவாயில்ல, எப்போவாச்சும் டைம் கிடைக்கும் போது குளிச்சிருவேன். நீ 2 நாள் ஒருக்கா தானே குளிப்ப, உண்மையை சொல்லு. ரியாக்கா, என்ன கொழுப்பா? போற போக்குல அப்படியே கலாய்க்கிறீங்க. யார் சொன்னா? நான் 2 நாளுக்கு ஒருக்காலாம் இல்லையே. நான் கரெக்டா ஒரு 5-6 மணிக்கெல்லாம் குளிச்சிருவேன். எனக்காவது ஒரு நாள் அப்படியே போர் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னா குளிக்க மாட்டேன். என்னது போர் அடிச்சா குளிக்க மாட்டியா? ஆமா ரியாக்கா, போர் அடிச்ச மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா படம் பார்ப்போம், இல்லைன்னா போய் தின்னுட்டு இருப்போம். அந்த டைம்ல போய் குளிக்கணும்னு தோணுமா? அதனால அப்ப மட்டும் குளிக்க மாட்டேன். என்னடி பேசிட்டு இருக்க? ஒன்னும் புரியல. என்னமோ பேசுற. சரி, அதை விடுங்க ரியாக்கா. நான் குளிச்சேனா குளிக்கலையான்னு அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, நான் வேணும்னா உங்க எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா பிரியாணி செஞ்சு தரட்டுமா? அடியாத்தி, பிரியாணியா? அதுவும் வாய்க்கு ருசியாவா? ஐயோ வேண்டாம் சாமி, வேண்டாம். ஏற்கனவே நீ பிரியாணி செஞ்ச ஆக்கும் இப்ப வரைக்கும் மண்டையில நிக்குது. வேண்டவே வேண்டாம். என்ன ரியாக்கா, நீங்களே எப்படி சொல்றீங்க? அடிக்கடி என்ன செய்ய விட்டா தானே நானும் நல்லா பழகுவேன். அதுவும் கரெக்ட் தான் தங்கம். இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க உயிர் ரொம்ப முக்கியம் பாத்தியா? எல்லா உயிரையும் ஊசலாட விட்டுட்டேன்னா அதனாலதான். போங்க ரியாக்கா, இந்த அபியோட அருமை உங்களுக்கு தெரியல, போக போக புரியும். சரி, சாப்பாடு செய்யறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வெளியில வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டு செஞ்சுக்கலாம். இப்ப காஃபி குடிக்கலாமா? சரி, காஃபி குடிக்கலாம். ஆனா காஃபி நான் தான் போடுவேன். என்னது, நீ தான் போடுவியா? ஐயோ, அதை காஃபியா டீயான்னு கண்டுபிடிச்சு குடிக்கிறதுக்குள்ள 1 மாசம் ஆயிருமே. ரியாக்கா, ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி, நானே காஃபி போடுறேன்.
வேணாண்ணா விடவா போறேன். அம்மாடி, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல. மாமா மாமா. ரெண்டு பேரும் இப்போ நல்லா இருக்கீங்கல்ல? ஆ நல்லா இருக்கோம் மாமா. மாமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சந்தோஷமா. இப்பதான் வீடே கலகலன்னு இருக்கு. மாமா காஃபி குடிக்கிறீங்களா? சரிம்மா. ரியாக்கா இருங்க, நான் தான் காஃபி போடுவேன். என்னது, நீ காஃபி போட போறியா? ஆமா மாமா. ஏன் நான் காஃபி போட்டா நீங்க குடிக்க மாட்டீங்களா என்ன? அம்மாடி, வேண்டாமா வேண்டாம். ஏற்கனவே நீ போட்டு கொடுத்த காஃபி டீயான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேண்டாமா, இந்த மாமா பாவமா, மன்னிச்சு விட்டுருமா. மாமா என்ன சொல்றீங்க? உங்களையும் விட்டு வைக்கலையா? இல்ல மரியா, அன்னைக்கு இப்படிதான் ஏதாச்சும் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். ஆசையா கேட்டா காஃபி குடிக்கிறீங்களா மாமான்னு. சரி மருமக கேட்கறாள், நானும் மண்டைய ஆட்டிட்டேன். அங்க பார்த்தா அது காஃபி டீயான்னு கூட தெரியலமா. அபி என்னடி பண்ணி வச்சிருக்க? பாவண்டி மாமா. ரியாக்கா நீங்களும் அங்கிள் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்க்கிறீங்களா? மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பாத்துக்கிடுங்க. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அதனால நான் தான் எனக்கு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பேன். நீங்க குடிச்சுதான் ஆகணும். ஆனா ஒண்ணுமா, இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த உலகத்துல என் பொண்டாடி தான் ரொம்ப மோசமா காஃபி போடுவான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது என் மூணாவது மருமக அதை விட மோசமா காஃபி போடுறான்னு. அங்கிள் நீங்க இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க காஃபில உப்பள்ளி போடுறேன். என்ன ஆளாளுக்கு இப்படியே பேசுறீங்க? இந்த அபி ஒரு நாள் சூப்பரா சமைக்க தான் போறா பாருங்க. நீங்களா மூக்கு வேலை வேற வச்சு பார்க்க போறீங்க. அப்படி நடந்தா சந்தோஷம் தான். எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க மாமா. அடி பாவி, கொஞ்ச நெஞ்சமாச்சு தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியாடி? அந்த ஆளு சப்போர்ட் எல்லாம் மாமனார் பக்கம் போகுது. சும்மா கோச்சிக்காத. ஆட போடி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போடி. அச்சுச்சோ. எம்மாடி அபி, நீயே காஃபி போட்டு கொடுமா. ஒன்றும் வேண்டாம், அதான் கூட்டமா சேர்ந்து எல்லாரும் கலாய்ச்சிங்கல்ல. போங்க, நான் யாருக்கும் எதுவும் போட்டு கொடுக்கல. இல்லம்மா, சும்மா தான் சொன்னேன், நீயே போட்டு கொடு. அங்கிள் அப்புறமா காஃபியை குடிச்சிட்டு அது நல்லால இது நல்லால என் பொண்டாட்டி போடுற காஃபியோட மோசமா இருக்குன்னு கலாய்க்க கூடாது. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆசைப்பட்டுட்டுல காஃபியை போடு. சரிங்க அங்கிள். ரியாக்கா என்ன கலாய்க்கவா செஞ்சீங்க? நான் போடுற காஃபியை தான் இப்போ நீங்க குடிக்கணும். இருங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா உப்பு அதிகமா போடுறேன். அடியே வேணாண்டினா பாவண்டி. போங்க, என்ன மட்டும் என்ன நீங்க எல்லாரும் பாவமா பாத்தீங்க. இருங்க, உங்களுக்கு உப்பு அதிகமா போடுறேன். கிருஷ்ணா ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க. இல்லப்பா கிருஷ்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சரி பேசுங்க. என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணை பத்தி மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. என்னப்பா கிருஷ்ணா நீ இப்படி சொல்ற? நான் அவளை பத்தி தான்ப்பா பேச வந்தேன். அத்தை, எனக்கு வேலை இருக்கு. அவளை பத்தி பேசுறதுக்குலாம் இப்ப எனக்கு டைமும் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க வழிய விடுங்க. என்னப்பா கிருஷ்ணா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுப்பா. அத்தை, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நான் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு வழிய விடுங்க. கிருஷ்ணா எனக்காக நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பாவம் பாவ. என்னது பாவமா? அவளை பாவம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்தது? அவ பாவமா? கூடவே இருந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணிருக்கா. வீட்டுல இருக்க ரெண்டு பொண்ணுங்களை கடத்த வச்சிருக்கா. அவ உங்களுக்கு பாவமா? வேற ஏதாச்சும் என் வாயில வந்துட போகுது. ஒழுங்கா வழிய விடுங்க. அவ மேல இருக்க கோபத்தை உங்களை ஏதாச்சும் சொல்லிட போறேன். கிருஷ்ணா அவ தப்பு பண்ணிருக்காதா? நான் இல்லன்னு சொல்லல, அது பெரிய தப்பு தான். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்பா. அத்தை, என்னது தெரியாம பண்ணிட்டாளோ? மொத்த எப்படி தெரியாம பண்ணுவா? அவ என்ன குழந்தைய தெரியாம தப்பு பண்றதுக்கு? எல்லாம் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்கா. இதுல நீங்க அவளுக்கு பக்காலத்து வாங்கிட்டு வரீங்களா? இல்லப்பா கிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்சு மருதுதான் அவளை மிரட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ என்ன பண்ணனு தெரியாம வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிருப்பா. மத்தபடி அவள அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாப்பா. என்னத்த? இன்னும் நீங்க என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? யார் என்ன சொன்னாலும் நம்பவே நினைச்சீங்களா? அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா. எவ்வளவு நொக்கலா, எவ்வளவு திமிரா பேசுனா தெரியுமா? அவ தெரியாம தப்பு பண்ணாளா? எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மருதுவா ஒன்னும் உங்க பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கல. இவளாதான் பெரிய இவ மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன்னு இவதான் போய் மருது கிட்ட பேசியிருக்கா. கிருஷ்ணா என்னத்த? வாயில இருந்து வார்த்தை எதுவும் வரலையா? அது எப்படி வரும்? இவ்வளவு நேரம் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுனீங்க, இப்ப எங்க போச்சு? கிருஷ்ணா எனக்கு புரியுதுப்பா. அவ பண்ணதெல்லாம் தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல. அவ பண்ண தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிருப்பா. என்னது? கேஸ வாபஸ் வாங்கணுமா? சக்தி வேண்டாம், ஏதாச்சும் சொல்லிட போறேன். என்ன உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி அவ அனுப்பி விட்டாளா? இல்லப்பா சக்தி, அவளை நான் இன்னும் போய் பார்க்க கூட செய்யல. அவ எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பத்த மனசு பதறுதுப்பா. தயவு செஞ்சு கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்க பிரச்சனைக்குள்ள அவ வரவே மாட்டா. அதெல்லாம் முடியாதத்த. இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா, அவளை சும்மா விட சொல்றீங்களா?
கேஸ வாபஸ் வாங்கணுமா? நல்லா இருக்கே, பண்றதெல்லாம் பண்ணுவா. நாங்க என்ன கேஸ வாபஸ் வாங்கிட்டு அம்மா தாயேன்னு போன அவளை என்ன ஆர்த்தி எடுத்து வழி அனுப்பி விடணுமா? அதானே, நல்லா கேளு. என்ன சும்மா கேஸ வாபஸ் வாங்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு இங்க வந்து பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா எங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடிக்க வேண்டிய நாள்ல அடிச்சு திருத்தி ஒழுங்கா வளர்த்திருந்தீங்கன்னா இவன் ஏன் இப்படி வந்து நிக்க போறா? சக்தி, என்னப்பா பேசிட்டு இருக்க? சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு சொல்றேன், அது கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க. அத்தை நிறுத்துங்க. இதுக்கப்புறம் தெரியாம தப்பு பண்ணான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவ தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. கிருஷ்ணா, எனக்கு புரியுதுப்பா, எனக்கு புரியுது. உங்க ரெண்டு பேரோட கோவமும் எனக்கு நல்லாவே புரியுது. யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல கோபம் வரதான் செய்யும். இருந்தாலும் அவ என் பொண்ணுப்பா. அவளை அந்தால அம்போன்னு விட எனக்கு மனசு இல்ல. நீங்க அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கடந்து கஷ்டப்பட்டா நல்லாவாப்பா இருக்கும்? அவ வாழ்க்கை என்ன ஆகும் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. ஓ, வயசு பொண்ணு வாழ்க்கை என்னாகும்? இந்த மாதிரி கேப் மாதிரி தனமான வேலை பண்ணும் போதெல்லாம் அவளுக்கு தெரியல நம்ம வாழ்க்கை என்ன ஆகும். தெரிஞ்ச அசிங்கம், ஸ்டேஷன்ல தான் இருந்து ஃபுல்லா கழித்துங்கணும், வாழ்க்கை முழுசும் ஜெயில தான் கிடக்கணும்னு அப்ப அவளுக்கு அறிவு வரல. இப்போ உங்களுக்கு தோணுது என்ன? என்னப்பா நீ? அவதான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டானா, நீங்களும் அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கிருங்கப்பா. உங்க கால்ல வேணாலும் விழுறப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதுங்க முதல்ல. இல்லப்பா கிருஷ்ணா, என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என் பேச்ச கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிருப்பா. அவ பாவம் ஜெயில கிடந்து என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறாளோ தெரியல. அவ பண்ணது தப்புதான். மனம் மன்னிச்சிருப்பா. அந்த அத்தைக்காக அவளை மன்னிச்சு விட்டுருப்பா. உன் கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேக்குறேன்ப்பா. அத்தை, அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல எழுதுங்க. அத்தை, இப்ப எழுத போறீங்களா இல்லையா? கிருஷ்ணா, தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கிருப்பா. ப்ளீஸ் கிருஷ்ணா, நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. உன் கால்ல விழுந்து கேக்குறேன். எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு கிருஷ்ணா, ப்ளீஸ் பா. அத்தை, என்னால முடியாது. நீங்க எழுதுங்க அத்தை முதல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா, உன்னை நம்பி நம்ப வந்திருக்கேன். எப்படியாச்சும் கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிருப்பா. என்னால முடியாது அத்தை. அண்ணே, உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால நீ கிளம்பு. இவங்க சும்மா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் எவ்வளவு நாள் தான் மன்னிச்சு விடுறது. அத்தை, இப்ப எழுந்துறீங்களா இல்லையா? கிருஷ்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுப்பா. இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டா. நான் அவளை வீட்டுக்குள்ள வரவும் விட மாட்டேன். நானே அவளை வேற எங்கேயாச்சும் அனுப்பி வச்சிடுறேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருப்பா. சாரி அத்தை, இதுக்கப்புறமா பேசி உங்ககிட்ட பிரயோஜனம் இல்ல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, இவளுக்கு என்னாச்சு? ஒருவேளை பைத்தியம் முடிச்சிருச்சோ? போனை பாக்குறா, திரும்ப கீழே வைக்கிறா, திரும்ப பாக்குறா, திரும்ப கீழே வைக்கிறா, அப்புறம் டென்ஷன் ஆகுறா, பாக்குறா, கீழே வைக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஒருத்தன் இங்க பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி என்னதான் இருக்கும் அந்த போன்ல? ஏதோ 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட்டுக்காக அப்படியே வெயிட் பண்ற மாதிரி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. பேசாம கேட்டுருவோம். வெண்ணிலா, காது கேக்குதா பாரு. ஒருவேளை கேட்டும் கேட்காத மாதிரி நமக்கு என்னன்னு நிப்பாளோ? வெண்ணிலா, ஏ சோடா புட்டி. சூர்யா மாமா, இங்க தானே நிக்கிறேன். ஏன் இப்படி கத்துறீங்க? நான் இங்க கத்துனேன். நான் பொறுமையா வெண்ணிலான்னு தான் கூப்பிட்டேன். நீதான் அப்படியே ஏதோ போனை ஆர்வமா பாத்துட்டு இருந்த, அதான் சோடா புட்டின்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் சவுண்டே குடுக்குற. ஏன் நான் போன் பார்த்தா உங்களுக்கு என்னவா? ஆமா, இப்ப நீ எதுக்கு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? இல்லையே, நான் எதுவும் எரிஞ்சு விழலையே. நான் நார்மலா தான் பேசுறேன். இல்ல, என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? நீ சரியில்லையே காலையில இருந்து. அது ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, சொல்லு. அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கான்ல. ஆமா, அவனுக்கு என்ன திரும்பவும் ஃபாரின் போய் தொலைஞ்சிட்டானா என்ன? ஐயோ, என்னங்க நீங்க? நான் பேசிட்டு இருக்கேன், அதை கவனிக்காம நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லு, அவனுக்கு என்ன? இல்லங்க, நம்ம அன்னைக்கு மீட் பண்ணி பேசிட்டு வந்தோம்ல காஃபி ஷாப்ல, அதுக்கு அப்புறத்துல இருந்து அவன் எனக்கு மெசேஜே பண்ணலங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், என்ன இவன் சேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. நான் சேட் பண்ணேன், அப்ப கூட அவன் எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை தெரியுமா? என்ன வெண்ணிலா சொல்ற? நீ சேட் பண்ணி அவன் உனக்கு ரிப்ளை பண்ணலையா? ஆமா சூர்யா மாமா, நான் சேட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அவன் எனக்கு ரிப்ளை பண்ணல. அப்புறம் இப்ப நம்ம வீட்ல நடந்த ப்ராப்ளம்ல நானும் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது, அவன் எதுக்கு திடீர்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, அன்னைக்கு போடு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே. கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுன தேங்காய் நார் தலையா, அந்தால போய் தொலைடா. சூர்யா மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னன்னு முதல்ல கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொன்னா அது பாட்டுக்கு சைலண்டா இருக்க வேண்டியது. வெண்ணிலா, பேசலன்னா ஃப்ரீயா விட, போய் தொலையட்டும். அவன் மெசேஜ் பண்ணலன்னு நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, காலையில டெய்லி குட் மார்னிங் அனுப்பிடுவானா, குட் மார்னிங் கூட ஒரு கவிதை வருமா, குட் நைட் கூட ஒரு கவிதை வருமா, அதெல்லாம் நான் உண்மையாவே மிஸ் பண்றேங்க.
அடி பாவி, புருஷனை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடி இதெல்லாம். சூர்யா மாமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்ன என்ன நல்லா பேசிட்டு இருந்தான், திடீர்னு பேசாம போயிட்டான், என்னன்னே தெரியல. யாரு கண்ணு பட்டுச்சோ, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா. ச்சே. ஏண்டி அவன் தான் அவாய்ட் பண்றான்னு தெரியுதுல்ல, அப்புறம் நீ அதை போட்டு யோசிச்சு புலம்பிட்டு இருக்க. போனா போற அவெல்லாம் ஒரு ஆளா? தேங்காய் நடத்தாளிங்க. அவன் மண்டைய பார்க்க அதெல்லாம் பிச்சு கொதறிடலாம் போல இருந்தது. என்னது தேங்காய் நான் தலையனா? ஆமா, அவன் மண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு பிச்சு கோதறணும் போல இருந்தது? இல்ல சோடா புட்டி, பொதுவா சொல்றேன். ஹேர் ஸ்டைலா இது நம்ம பார்க்க சகிக்கல. அவனை பார்த்த உடனே வாந்தியா வந்துச்சு தெரியுமா? சூர்யா மாமா என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவன் அழகா தான் இருந்தான், நல்லா ஹேண்ட்ஸமா. எனது ஹேண்ட்ஸமா அழகா இருந்தானா? மண்ணு மாதிரி இருந்தான். ஏடி உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அதானே, உனக்கு எங்க கண்ணு தெரிய போகுது? அதான் நல்ல பெரிய சோடா புட்டியா போட்டிருக்கே, அதான் உனக்கு ஒழுங்கா தெரியல. சூர்யா மாமா இப்பெல்லாம் உங்க பேச்சே சரியில்லை, என்ன சொல்ல வரீங்க? யாரு என் பேச்சு சரியில்லையா? எனக்கு என்னமோ இப்பெல்லாம் உன் பேச்சு தாண்டி சரியில்லை. என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல வெண்ணிலா, போனா போய் தொலையட்டும். நீ அதை எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இப்ப என்ன, உனக்கு டெய்லி கவிதை வேணும் அவ்வளவுதானே? நானே அனுப்புறேன். நீங்க எனக்கு கவிதை அனுப்ப போறீங்களா? ஆமா, உனக்கு தான் கவிதை எல்லாம் பிடிக்கும் தானே? ஆனா உங்களுக்கு பிடிக்காதே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கவிதை எழுதலாம் தெரியாதே. ஐயோ சோடா புட்டி, எனக்கு கவிதை எழுத தெரியுது தெரியல அதை விடு. நான் ஏதாச்சும் கூகுள்ல இருந்தோ இல்ல சாட் ஜிபிடி இருந்தோ எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து உனக்கு அனுப்பிடுறேன், சரியா? ஒன்றும் வேண்டாம். தினேஷ் எனக்காக பார்த்து பார்த்து அழகா கவிதை அவனே எழுதி அனுப்புவான். நீங்க எங்கேயோ இருந்து திருடி போட்டு விடுறேங்கிறீங்க. எனக்கு எதுக்கு? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒன்றும் வேண்டாம். ஏண்டி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன கவிதை தானே வேணும்னா அதான் நான் டெய்லி அனுப்புறேன்ல, அப்புறமா என்ன? போங்க. தினேஷ்க்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ, அதனால தான் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணாம இருக்கானோ. ஐயோ இவ வேற. ஏங்க எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு அவன் வீடு வேற சரியா தெரியல, மறந்து போச்சு. ஆனா அவங்க இருக்கிற தெரு எனக்கு ஞாபகம் இருக்கு. பேசாம நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. என்னது அவனை பார்க்க நம்ம போகணுமா? ஏங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது போலாமே. வெண்ணிலா, எனக்கு 1008 வேலை இருக்கு. நீ சும்மா தினேஷ பார்க்கணும் கணேச பார்க்கணும்னா என்னால முடியாது வெண்ணிலா. ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. சரி நீங்க கூப்பிட்டு போலாம், என்ன நானே போய்க்கிறேன். என்னது நீயே போறியா? ஆமா, உங்களுக்கு தான் வேலை இருக்கு, நீங்க பிஸி மேன், அதனால நானே போய்க்கிறேன். அவன் சும்மா இருந்தாலும் இவ இருக்க விட மாட்டா போலயே. என்ன பண்றது இப்போ? சூர்யா மாமா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் என்னது டைம் ஆயிடுச்சா? எங்கடி போற? வேற எங்க போவாங்க? கிச்சனுக்கு தான் போவாங்க. ஓ கிச்சனுக்கா? சரி போ. வெண்ணிலா, அப்படி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துரு. சரி எடுத்துட்டு வரேன். வெண்ணிலா, வேற எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு, சரியா? சொல்லாம எங்கேயும் போயிடாத. ஏன், எனக்கு என்ன போக தெரியாதா என்ன? அதுக்கு இல்ல, தனியா போவல, அதனாலதான் கேட்டேன். வேற என்ன பண்றது சூர்யா மாமா, எங்க போனாலும் நான் தனியா தான் போகணும். உங்களுக்கு வேற வேலை இருக்கும், நீங்க வேற பெரிய டாக்டர். சரி நானே பாத்துக்கிறேன். நல்லா பண்றடி, ஆனா நல்லா பண்ற. அண்ணே. சொல்லு சுந்தரி. அண்ணே உங்களை நம்பி தானே வந்திருக்கேன், நீங்களும் என்ன கைவிட்டாதீங்க அண்ணே. சுந்தரி, நீ எதை பத்தி பேச வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது சுந்தரி. நான் பண்ணவும் மாட்டேன். உன் பொண்ணு என்ன சின்ன காரியமா பண்ணிருக்கா? போனா போதுன்னு மன்னிச்சு விடுறதுக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா? உன் பொண்ணால என் வீட்டு மருமகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சிருந்தா நானே கண்டமா வெட்டி போட்டிருப்பேன். ஏதோ நல்லபடியா என் வீட்டு மருமகளுங்க கரெக்டா வீடு வந்து சேர்ந்துட்டாளுங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கோன்னு எனக்கே தெரியாது. இதை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத சுந்தரி. என்னென்ன நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவ பண்ணது தப்பு தானே, பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்குன்னு இப்படி காலம் முழுக்க ஜெயிலே கிடக்கணும்னா என்னென்ன அர்த்தம்? நீங்க பேசுங்கண்ணே, கிருஷ்ணா கிட்டையும் சக்தி கிட்டையும் கொஞ்சம் பேசி கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னால முடியாது சுந்தரி, முடியவே முடியாது. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அண்ணே நீங்களே இப்படி பேசினா என்னென்ன அர்த்தம்? வேற எப்படி சுந்தரி பேச சொல்ற? ஒரு நேரம் தப்பு பண்ணா பரவாயில்ல, ஓயாம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? ஜெயிலையே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்ல. பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். அதுக்கப்புறமாச்சும் திருந்தி ஒழுங்கா இருக்காளான்னு பாப்போம். அண்ணே அவ வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணே. வயசு பிள்ளை ஜெயில இருந்து அவ வாழ்க்கையே வீணா போயிடுறேன். எனக்கு புரியுது சுந்தரி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. பெத்த பொண்ணு வாழ்க்கை வீணாயிரும், எல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு அவ்வளவு ஒழுங்கா இருந்திருக்கணும்ல. ஐயோ அண்ணே, அவதான் ஏதோ கேடுகட்ட புத்தியில ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்களாச்சும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடுங்க, உங்க கால்ல வேணாலும் விழுறேன். சுந்தரி என்ன பேசிட்டு இருக்க? என்னால எதுவும் பண்ண முடியாது சுந்தரி. இந்த விஷயத்துல என்னால தலைப்படவும் முடியாது. எல்லாமே அவனுங்க விருப்பம். அண்ணே. சுந்தரி வேற ஏதாச்சும் பேசணுமா? எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணே என்னண்ணே நீங்க?
மன்னிச்சிரு சுந்தரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா டெய்லி என்னால் 10 மணிக்கு வீடியோ போட முடியல. என்ன ரீசன்னா என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே ரொட்டேஷனில் ஒர்க் போயிட்டே இருப்பாங்க 1 வீக் ஃபுல்லாக. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். முக்கியமாக சண்டே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ மேக் பண்ணி காலையில் போடுறதுக்கு என்னால் முடியல. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா மண்டே மார்னிங் தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன். அதனால தான் ஈவினிங் ஆயிடுது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்சால் நான் 10 o'clock போட்டு ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக வீடியோ வரும். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் ஈவினிங் மேலே தான் வரும். ஸோ நீங்கள் நான் எப்போ போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கரெக்டான டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா சண்டே வந்து என்னால் மேக் பண்ண முடியலங்கிறதுனால திங்கக்கிழமை நான் ஈவினிங் போடுறேன். அந்த ஒரு நாள் வந்து நான் கரெக்டாக போட்டேன் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நான் கரெக்டாக 10 o'clock போட்டுருவேன். அந்த இதில் ஒரு நாள் டைமிங் மிஸ் ஆனாலும் ரெகுலராக எனக்கு வந்து டைமிங் மிஸ் ஆயிடுது. அப்புறம் எனக்கு ஒரு பையனும் இருக்கான், 4 வயசு ஆகுது. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்துக்கணும், அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் டெய்லரிங் ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்சளவு நான் டெய்லி வீடியோ போட்டுருவேன். வீடியோ போட முடியல, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருவேன். 10 மணிக்கு கரெக்டாக வீடியோ போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் போட்டுருவேன். நான் எப்போ போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் லைக் எல்லாமே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பர்வீன் முபராக் அவங்களோட பாப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்களும் மறக்காமல் உங்கள் விஷயத்தை சொல்லிடுங்க. பாப்பா நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாப்பா. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே பாப்பா, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கவிநிலவு லட்சுமிபதி அவங்களோட அண்ணாக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அருணாச்சலம் பிரதர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அருணாச்சலம் பிரதர், ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நாச்சியா, ஹாய் கீதா, ஹாய் மேரி, ஹாய் சுகந்த், ஹாய் சுதீத், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.